வணக்கம் டிபிகே டாக்ஸ். கயல் சீரியலில் சிவா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீப காலமாக சிவா சக்தி பேர் இப்போது சீரியலில் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அவங்களோட ரொமான்ஸ் ஆகட்டும், அதே போல் சிவா அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும், இவங்களை செகண்ட் லீட் ரோல் மாதிரி இல்லாமல் மெயின் லீட் ரோலாக கொண்டு போகிறதாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் சிவா நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிவாவா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் ஜிஷ்ணு குர்ஜியாத். இவர் பேர் கேட்கும்போதே உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் இல்லை அப்படின்ட்டு. ஆமாம், இவர் கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர். இவருக்கு இப்போது 35 வயதாகுது. சொல்லப்போனால் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தமிழ் பேசி இப்போது நல்லாவே தமிழ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இவர் கேரளாவை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மாப்பிள்ளைன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் திருமணம் பண்ணது தமிழ் பெண்ணை தான். போன வருடம் இவருக்கும் அபியாதிரான்றவங்களுக்கும் திருமணம் நடந்தது. ரொம்பவும் கிராண்டாக இந்த திருமணம் நடந்தது. தமிழ் முறைப்படியும் கேரள முறைப்படியும் ரொம்ப அழகாக நடந்தது. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து லைஃப் பார்ட்னராக மாறினாங்க இவங்க இருவருமே. இதை தன்னோட பதிவில் ஜிஷ்ணு அவங்க சொல்லும்போது, காதலுக்கு எந்த மொழியும் கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள் 2 பேருமே மலையாளம் தமிழ் ரெண்டுலேயுமே பேசுகிறோம். காதலுக்கு மொழிகள் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப சூப்பராக பதிவிட்டிருந்தார் ஜிஷ்ணு அவர்கள். ஜிஷ்ணு அவரோட ஆசையை வெள்ளித்திரையில் நடித்து நம்மளும் ஒரு பெரிய ஹீரோவாக ஆகணுன்றது தான். அதுக்காக தான் இப்போ வரைக்குமே ரொம்பவும் போராடிட்டுருக்காரு. நிச்சயமாக அவர் வெள்ளித்திரையில் கலக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு திரைப்படத்தில் இவர் தம்பிராமையா அவரோட நடிக்கும்போது தம்பிராமையா அவர்களே இவரை கூப்பிட்டு நீ நல்லா நடிக்கிற, உனக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்பவும் திறமை மிக்கவர் தான் நம்ம ஜிஷ்ணு அவர்கள். நிச்சயமாக கயல் சீரியலில் இந்த சிவா கதாபாத்திரமும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் இந்த கயல் சீரியலில் சிவா கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிவி கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.